ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற தலைப்பு நிலை வாழ்வு பெற அப்படின்ட்டு. சரிங்களா? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? முதல்ல சத்தத்தையே காணுமே. நல்லா சத்தமாக சொல்லணும். நல்லா இருக்கிறோம். சரிங்களா? நீங்கள் வேண்டுவதற்கு முன்பே ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம வேண்டப்ப எப்படி வேண்டணுமா? ஏற்கனவே நான் வேண்டினதை பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு இறைவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 16 23 வரை உள்ள இறை வார்த்தைகள். அப்பொழுது ஒருவர் இயேசுவிடம் வந்து, போதகரே, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நன்மையை பற்றி என்னை ஏன் கேட்கின்றீர்? நல்லவர் ஒருவரே, நீர் வாழ்வடைய விரும்பினால் கட்டளைகளை கடைபிடியும் என்றார். அவர் எவற்றை என்று கேட்டார். இயேசு, கொலை செய்யாதே, உபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, தாய் தந்தையை மதித்து நட, மேலும் உன்மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்று கூறினார். அந்த இளைஞர் அவரிடம், இவை அனைத்தையும் நான் கடைபிடித்து வந்துள்ளேன், இன்னும் என்னிடம் குறைபடுவது என்ன என்று கேட்டார். அதற்கு இயேசு, நிறைவுள்ளவராக விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். அவர் சொன்னதை கேட்ட அந்த இளைஞர் வருத்தத்தோடு சென்று விட்டார், ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு தம் சீடரிடம், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன், செல்வர் இறை ஆட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. செல்வர் இறையாட்சியில் நுழைவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். ஒரு ஊரில் குரு சீடன் 2 பேர் இருந்தாங்க. சீடன் குருவை பார்த்து கேட்டான், குருவே, எனக்கு என்ன செய்யணும்? சாகாமல் இருக்கணும், சாவே கூடாது. சரிங்களா? நிலை வாழ்வு எனக்கு வேணும். அதுக்கு நீங்கள் தான் ஒரு மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் குருக்கிட்ட கேட்குறான். குருவும், சரி, உனக்கு மட்டும் சொல்கிறேன், இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை. அப்படி சொன்னீன்னா என்ன ஆகும்? உனக்கு ஆபத்து வந்துடும், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு தன்னுடைய சீடனுக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறார். சாகா வரம் தருகிற அல்லது நிலை வாழ்வை கொடுக்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி தராரு. இந்த மந்திரத்தை இந்த சீடன் கேட்ட உடனே என்ன பண்ணுறான்? ஒரு பொதுநல எண்ணம் அவனுக்குள்ளே வருது. ஆகா, இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னாக்க, இதை அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு மட்டும்தானே நிலை வாழ்வு கிடைக்கும், நாம் மட்டும்தான் சாகாமல் இருப்போம் இல்லையா? மற்றவங்களாம் இருந்தால் அவங்களும் நிலை வாழ்வு பெறுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்? தனக்கு ஆபத்து நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொன்னாலும் கூட அவன் என்ன செய்கிறான்? தான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை மக்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறான். அவங்களும் எல்லாரும் சொல்கிறாங்க. இதை கேட்ட குரு கோபமடைந்து, நான் உனக்கு மட்டும்தானே சொன்னேன், எதுக்கு நீ மற்றவங்கள்ட்டலாம் சொன்னேன்னு கேட்கும்போது, இல்லை குருவே, இந்த மந்திரத்தை சொன்னால் நான் மட்டும்தான் நிலைவாழ்வு பெறுவேன், சந்தோஷமாக இருப்பேன். ஆனால் இதை இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டால் அவங்களும் நல்லா இருப்பாங்களே, அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் என்ன செஞ்சேன்? அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தேன்னு சொன்னான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நம்மக்கிட்ட ஒரு மந்திரத்தை சொன்னோம், நீங்கள் சாகவே மாட்டீங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னா யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம சொல்லுவோமா? என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லை, சும்மா ஏதோ பேசினார், ஒன்றும் புரியல. என்ன சொன்னாங்க தெரியலையே, என்கிட்ட ஒன்றுமே சொல்லையே, அவர் யார், சொன்னவர் யார், என்கிட்ட யார் சொன்னா, யார் அது அப்படின்னு நம்மளே கேட்போம் இல்லையா? அப்போது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே என்ன ஆசை இருக்குது? நிலை வாழ்வடையணும், சாகாமல் இருக்கணும்,
100 வயசான செஞ்சுரி போட்ட பெரியவங்க கூட சாகணும்னு நினைப்பாங்களா? 100 வயசாகிடுச்சே நான் போய் சேர்றேன் ஆனால் பேச்சுக்கு சொல்லுவாங்க இனிமே இருந்து என்ன பண்ண போகிறேன். ஆனால் உண்மையில் போவாங்களா? போக மாட்டாங்க. இறக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? இறக்க மாட்டாங்க. எல்லாருமே நிலைவாழ்வை பெறணும், சாகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க இல்லையா? அதுபோலத்தான் இன்னைக்கு இந்த இளைஞன் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறான், நிலை வாழ்வடைய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவன் கேட்குற விதமே வித்தியாசமாக இருக்குது. அவனுடைய மனநிலையை சுட்டி காட்டுது. எப்படிப்பட்ட மனநிலை? அவன் ஒரு பணக்காரன், செல்வந்தன் அப்படின்ற மனநிலை. எந்த தொனியை, எந்த ஒரு அந்த செயல்பாட்டை குறிக்குது? நாங்கள் எதை கொடுத்தா அதை வாங்க முடியும். இந்த கொடுக்கல் வாங்கல் நிகழ்வு மாதிரி அவனுடைய பேச்சு இருக்குது. எதை கொடுத்தா எதை பெறலாம், அப்படி நிலை வாழ்வடைய நான் என்ன செஞ்சணும் அப்படின்னு, என்ன செஞ்சால் நிலை வாழ்வு கிடைக்கும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டளைகளை கடைபிடி அப்படின்னு. கொலை செய்யாத, கொள்ளை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, திருடாத, பொய் சாட்சி சொல்லாத, பெற்றோர்களை மதித்து நட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளைகளை எல்லாம் கடைபிடி என்று சொல்லுகிறார். அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிச்சிட்டு வர்றேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு பதில் சொல்கிறான். ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ரொம்ப நல்ல விஷயம், கட்டளைகளை கடைபிடிக்கிறான். இன்னும் ஒன்று உனக்கு குறைபடுகிறது, என்ன? உன்னுடைய சொத்தை விற்று ஏழைகளுக்கு கொடும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதில் என்ன அடங்கி இருக்குன்னு சொல்லுங்க? லேவியர் புத்தகம் 19வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. ஆண்டவர் அழகா ஒரு கட்டளை சொல்றார். லேவியர் புத்தகம் 19:18. சத்தமா வாசிங்க. பழிக்கு பழி என உன் இனத்தார் மேல் காழ்ப்பு கொள்ளாதே, உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ நிலைவாழ்வு அடையணும்னா என்ன செய்யணும்? நீ யார் மேலேயும் காழ்ப்புணர்வு கொள்ளாத, உன் மீது நீ அன்பு கொள்வது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக. அப்ப இந்த புதிய ஆண்டுல நம்ம வந்து இந்த முத ஜனவரி மாசத்துல ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்களை எல்லாரும் என்ன வாழ்த்துறோம்? வாழ்வாங்கு வாழ வேண்டும், ஆண்டவருடைய ஆசியாலும் அருளாலும் நிரப்பப்பட்டு நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ஆனா அதை செயல்படுத்துறது யாருடைய கையில இருக்கு? உங்களுடைய கையில இருக்கு. நீங்க நல்லா வாழணும், நிலை வாழ்வு அடையணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியோட இருக்கணும், என்ன செய்யணும்? உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவங்களையும் அன்பு செய்யணும். அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் கட்டளைகளை. ஆண்டவர் இதை சொல்லுகிறார், உன்னுடைய செல்வத்தை விற்று ஏழைகளுக்கு கொடு. அவன் என்ன செய்யறான்? உடனே வித்து கொடுத்துட்டானா? இல்ல, முகவாட்டத்தோடு சென்று விட்டான். ஏனென்றால் அவனுக்கு ஏராளமான செல்வம் இருந்தது. அப்போ அவனுக்கு பகிரக்கூடிய மனநிலை அங்கு இல்லை. பொன்னின் மீதும் பொருளின் மீதும் அவன் ஆசை கொண்டிருக்கிறான். பிறரோடு அதை பகிர்ந்து வாழ அவன் இயலவில்லை அப்படின்றத பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தது. அப்போ அவன் என்ன செய்யறான்? அந்த இளைஞன் வந்து செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அவன் யார முக்கியத்துவம் கொடுக்கல, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று பொருளாகிறது இல்லையா? எல்லாவற்றுக்கும் மேல யாரை நீ அன்பு செய்யணும்? கடவுளை அன்பு செய்யணும். ஆக இங்க செல்வம் வந்து உனக்கு தடையா இருக்குன்னு சொன்னாக்க நீ கடவுளை சென்று அடைவதற்கு, அவரை அடைவதற்கு உன்னுடைய பணமோ பதவியோ பட்டமோ செல்வமோ தடையா இருக்கிறது அப்படின்ற பொருள் அங்க அந்த இளைஞன் மத்தியில வந்தது. அங்கேயே முதலாவது கட்டளையை அவன் மீறான் இல்லையா? முதலாவது கட்டளை என்ன? 10 கட்டளையில நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், நம்மை தவிர வேறு தெய்வங்கள் நமக்கு இருத்தல் ஆகாது அப்படின்னு பார்க்கிறான். பொன் பணம் தானே? ஆமா, அதுதான் வேற தெய்வம். எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஆண்டவர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டுவிட்டு என்னுடைய மக்களின் அழுகுரலை நான் கேட்டேன், அவர்களை மீட்பேன் என்று சொல்லி இறைவாக்கினரை அனுப்பி இறைவாக்கு உரைத்து அவர்களை வழியெங்கும் பாதுகாத்து மீட்டு வருகிறார். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? மலைக்கு அடியில கொஞ்ச நாள் வழிநடத்திட்டு வந்த ஆட்கள் இல்லை. என்ன சொல்றாங்க? இஸ்ரேலே, உன்னை எகிப்திலிருந்து நடத்தி வந்த தெய்வம் இவையே அப்படின்ட்டு எதை சொல்றாங்க? தங்களுடைய பொன்களால் இந்த கன்றுக்குட்டிகளை செஞ்சு அதை சுட்டுகிறார்கள். படைத்தவரை மறந்து விட்டார்கள், மாறாக படைப்பு பொருளை துதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அங்க அந்த செல்வத்தை அவர்கள் கொண்டு அதை உருவாக்கினார்கள். அதே போலத்தான் இந்த இளைஞனும். ஏராளமான சொத்து இருந்துச்சு,
ஆனா அவனால என்ன செய்ய முடியல? முகவாட்டத்தோடு சென்று விட்டான். அதை பகிர்வதற்குரிய மனப்பான்மை, அந்த செல்வத்திலும் மேலாக இருக்கிறார் இறைவன் என்ற ஒரு ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை அவனிடத்தில் இல்லை. ஆக இவன்கிட்ட நம்ம கத்துக்கிற பாடம் என்னன்னாக்க, நாம எவற்றையெல்லாம் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றது பெருசு கிடையாது. என்னென்ன பொருள்கள் வைத்திருக்கின்ற பெருசு கிடையாது. எத்தனை கிலோ நகைகள் வைத்திருக்கிறோம் பெருசு கிடையாது. எப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்துகிறோம் என்பது பெருசு கிடையாது. மாறாக எவற்றையெல்லாம் நாம் கைவிடுகிறோம், எவற்றையெல்லாம் விட்டு விடுகிறோம் அப்படின்றதுல தான் நாம் இறைவனை எந்த அளவிற்கு முழுமூச்சோடு தேடுகிறோம் என்ற ஒரு நிலை, என்ற ஒரு ஆர்வம் அடங்கி இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட மனநிலை இந்த இளைஞனிடத்துல இருந்ததை நம்மளால உணர முடிஞ்சுது. சரி, நாம நிலை வாழ்வை அடைய வேண்டும் என்றால் என்னதான் செய்யணும் அப்படின்ட்டு ஒரு சில வழிவகைகள் இப்பவே ஒரு சிலர் எடுத்து வச்சுங்க. யோவான் 3:36 எடுத்து வச்சுங்க, சொல்லும்போது வாங்க. 3:36, 6:40, 10:28, 3:15-16. சரிங்களா? உடல் அழியும், ஆனால் ஆன்மா அழியுமா? அழியாது. உடல் அழியும், ஆனால் ஆன்மா அழியாது. இந்த உடல் அழியக்கூடியது, ஆனால் ஆன்மாவோ அழியாதது. இது எப்படி சாத்தியமாகும்? உடம்பு அழியும், ஆனால் ஆன்மா அழியாது, அது எப்படி அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம். நாம் என்ன செய்கிறோம்? வீடுகளில் பால் வாங்குகிறோமா? காலையில் டீ காஃபி குடிக்கணும்னா பால் வாங்குகிறோம். பால் வாங்கி என்ன செய்கிறோம்? அவற்றை காய்ச்சி வச்சுக்கிறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? டீ காஃபி எல்லாம் போட்டு குடிக்கிறோம். சரிங்களா? மீதி இருக்கிறத உரை ஊற்றி வச்சுக்கிறோம் இல்லையா? அது என்னவா மாறுது? நம்ம தயிர் போடுறோம். தயிர் வச்சுட்டு மீதி இருக்கிறத மோர், சரி மோராக மாறுது. அதுக்கப்புறம் அந்த மோர்லேருந்து வெண்ணெய் கடைகிறாங்க. சரிங்களா? வெண்ணெய் கடைஞ்சி அதுவும் மீறப்போ என்ன செய்கிறாங்க? கடைசியாக நெய் எடுக்கிறாங்க. இந்த நெய் வந்து கெட்டு போகுமா? பல நாட்கள் கெடாமல் இருக்கும் நெய். சரிங்களா? இந்த சாதாரண பால் படைப்பு பொருள். இந்த பால் வந்து பல விதத்தில் எப்படி திரிஞ்சு வந்து கடைசியில் நெய்யில் வந்து நின்று கெடாமல் போகுதோ, அதுவே அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆன்மா, இந்த உடல் தாங்குகின்ற ஆன்மா, இந்த உடலில் உரைகின்ற ஆன்மா என்னது? அழியாது. அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம இந்த ஆன்மாவை காப்பாற்றிக்கணும். இந்த உடல் வந்து இரண்டாம் பக்கம் தான். ஆன்மாவை காத்துக்கொள்வதிலே நாம் முன்புறமாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த ஆன்மாவை காத்து கொண்டால் நல்லது. அதுக்கு 3 மந்திரம் இருக்கு, ஆண்டவர் சொல்லித்தரார். என்னது? முதல்ல இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கணும், நிலைவாழ்வு அடைதல். இந்த ஆன்மாவை காப்பது தான் நிலைவாழ்வு. சரிங்களா? நிலைவாழ்வு நம்ம இறக்கவே மாட்டோம்ட்டு. இந்த ஆன்மாவை காப்பது நிலைவாழ்வு. முதல்ல யார் மேலே நம்பிக்கை வைக்கணும்? இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கணும். யோவான் நற்செய்தி 11:26 வாசிக்கிறோம். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய ஆண்டில், தொடங்கி இருக்கிற ஆண்டில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். நீங்க அவர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு இறப்பே கிடையாது. யோவான் நற்செய்தி 11:25 வாசிக்கிறோம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். ஆக ஆண்டவர் உரைப்பது என்ன? இந்த ஆன்மாவுக்கு நிலைவாழ்வு உண்டு, அதை காத்துக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். யோவான் நற்செய்தி 6:47 வாசிக்கிறோம். என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிற பொழுது நாம் நிலைவாழ்வை பெறுகிறோம், சாகா வரத்தை பெறுகிறோம். இப்போ யோவான் 3:36 வாசிங்க. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர், நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து 6:40. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெரி குட். பலரும் வாசிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். 10:28. யோவான் 10:28. பிரைஸ் தி லார்ட். நான் அவற்றுக்கு நிலைவாழ்வு அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் எப்போ நிலைவாழ்வை அடைய முடியும்? ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்கிற பொழுது நிலைவாழ்வை அடைய முடியும் என்பதை நாம் கண்டுகொள்கிறோம். அடுத்து 2வது என்ன செய்யணும்? கட்டளைகளை அல்லது கடவுளுடைய இயேசுவனுடைய
வார்த்தைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் நிலை வாழ்வு அடையலாம். யோவான் 8:51 வாசிக்கிறோம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. யோவான் நற்செய்தி 10:35 கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் 6:68 வாசிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் 5:24 வாசிங்க. யோவான் 5:24, 17:3. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அடுத்து பிரைஸ் தி லார்ட். உண்மையாகிய கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதுமே நிலை வாழ்வு. இன்னும் பல சரிங்களா. முதல்ல இயேசுவை நம்ப வேண்டும். இரண்டாவது அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற பொழுது நாம் நிலை வாழ்வை அடைக்கிறோம். அடுத்து என்ன செய்யணும் தெரியுமா? கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொள்ளுகிற பொழுது அப்ப என்ன செய்யணும்? தவறாமல் கடன் திருநாட்கள், ஞாயிற்றுக்கிழமைகளும் மற்ற நாட்களின் திருப்பலிக்கு வரணும். தகுந்த தயாரிப்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்கிற பொழுது நாம் நிலை வாழ்வடைகிறோம், நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:13 வாசிக்கிறோம், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் எனக்குண்டு அப்படின்னு சொல்லிட்டு பவுலடியார் சொல்றாரு. நாம எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியமா, நினைச்சதை நடத்தணுமா, நல்லவற்றை செயல்படுத்தணுமா, அப்போ அது நம்மளுடைய ஆற்றலால் மட்டும் முடியாது, அது நம்முடைய சக்தியால் மட்டும் முடியாது. மாறாக அதற்கு இறைவனின் துணை தேவை. என்னதான் நமக்கு திறமை இருந்தாலும், என்னதான் பெரிய பெரிய அறிவாளிகளுடைய அறிவை நாம் பெற்றிருந்தாலும், என்னதான் பொருள் பதவி பணம் படிப்பு இதெல்லாம் இருந்தாலும், ஒன்றை நிறைவேற்ற வேண்டுமேயானால், ஒன்றில் வெற்றி பெற வேண்டுமேயானால் அதற்கு இறைவனுடைய துணை, அவருடைய அருள் தேவை. அப்படி இல்லைன்னு சொன்னாக்க நாம் அதில் வெற்றி பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவான் 6:51 வாசிக்கிறோம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உண்ணுகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நிலை வாழ்வை பெறுகிறோம், நாம் சாகா வரம் பெறுகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும், இயேசுவை உட்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குது? நிலை வாழ்வு கிடைக்கிறது. உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யோவான் 6:48 வாசிங்க. 48. யோவான் 6:27. வாழ்வு தரும் உணவு நானே, உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். இஸ்ரேல் மக்களை இறைவன் வழிநடத்தி வந்தார். அவர்களுக்கு உணவு தேவைப்பட்டது. அவர்கள் இறைவனிடத்திலே முறையிட்டார்கள். ஆண்டவரும் அவர்களுக்கு உணவளித்தார். ஆனால் அந்த உணவினை உண்ட மக்கள் யாவருமே இறந்து போனார்கள். ஆனால் இங்கு இருக்கிற இயேசு கிறிஸ்து வாழ்வு தரும் உணவானவர். அவரை உண்கிற பொழுது நமக்கு இறப்பே கிடையாது, நம்முடைய ஆன்மா அழிவுறுவதில்லை, மாறாக அது வாழ்வு பெறுகிறது என்று சொல்லி நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட விதத்திலே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் வாழ வேண்டுமே ஆனால், நிலைத்து வாழ வேண்டுமே ஆனால், சாகாவரம் பெற வேண்டுமே ஆனால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தகுந்த முறையோடு தயாரிப்போடு உட்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நற்கருணையை தெய்வ பக்தியோடும் தகுந்த தயாரிப்போடும் நாம் உட்கொள்ள வேண்டும். அப்போது அந்த பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போது யூதாஸ் கூட ஆண்டவர் அப்பத்தை பிட்டு கொடுத்தார் இல்லைங்களா? யோவான் 13:26-27 வாசிக்கிறோம். ஆனால் அப்பத்தை தோய்த்தவர் உண்டதுக்கு அப்புறம் என்ன வந்துச்சு? அவனுக்கு சாத்தான் அவனுள் புகுந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? அதற்கும் வாய்ப்புண்டு. நாம் தகுந்த தயாரிப்போடு இல்லாத போது, இறைவன் அருகில் நம்முடைய உள்ளம் இல்லாத பொழுது, இறைவனுக்கு தகுந்த விதத்திலே நம்முடைய சிந்தனைகள், சொற்கள், செயல்கள் இல்லாத பொழுது நமக்குள்ளும் சாத்தான் புகுவான். அப்போ நற்கருணையை உட்கொள்ளுகிற பொழுது தகுந்த தயாரிப்போடும், தகுந்த ஆற்றலோடும், தகுந்த மனநிலையோடும், நல்ல எண்ணங்களோடும், தூய மனதோடும் அந்த ஆண்டவரை நாம் உட்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், நீங்கள் தூயோராய் இருங்கள், ஏனென்றால் உங்கள் கடவுளாகிய நான் தூயவன் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். தூயவர் என்பது அவரது பெயர். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ நாம் கடவுளை காண வேண்டுமா?
நிலை வாழ்வை பெற வேண்டுமா, சாகாமல் வாழ வேண்டுமா, நம்ம உடல் உள்ள நலத்தோடும் ஆன்ம நலத்தோடும் வாழ வேண்டுமா, இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவனுடைய வார்த்தைகளை கடைபிடிக்க வேண்டும், இயேசுவை உட்கொள்ள வேண்டும். இந்த மூணையும் செய்கிற பொழுது நமக்கு இறப்பே கிடையாது. சரிங்களா? பவுலடியார் 1 கொரிந்தியர் 11:27 28 பார்க்குறோம். இயேசுவை போல இயேசுவோடு இயேசுவுக்காக வாழ்வோம். அதுதான் அப்போதான் நம்ம வாழ்வு நிலை வாழ்வாக மாறுது அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போது நாமும் இயேசுவோடு இயேசுவுக்காக இயேசுவை போல வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட விதத்திலே வாழ்வதற்கு, ஆண்டவரை நம்புவதற்கு, ஆண்டவருடைய இறைவார்த்தையை நாம் பின்பற்றுவதற்கு, ஆண்டவரை தகுந்த தயாரிப்போடு உட்கொள்வதற்கு வேண்டிய ஆற்றலை அவரிடத்தில் கேட்போம். அப்படி நாம் கேட்கிற பொழுது அந்த எல்லாம் வல்ல கடவுள் நமக்கு ஆற்றல் அளிப்பார். நம்மளால் எதுவுமே செய்ய முடியல, ஆண்டவரே எனக்கு துன்ப துயரங்கள் சூழ்ந்திருக்கிறது, எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, உடல் உள்ள நலனில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிலைவாழ்வு அளிப்பார். உங்களுடைய ஆன்மாவை காத்துக்கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல ஆண்டவர், அவரால் எல்லாமே முடியும். உங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க முடியும். அவரால் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அவரால் உங்களுடைய நோய் நொடிகளை அகற்ற முடியும். அவர் ஒரு வார்த்தை சொல்ல தீய ஆவிகள் ஓடின. அவர் ஒரு வார்த்தை சொல்ல உடல்நலமற்றோர் நலமாயினர். அவர் தொட்டு குணப்படுத்த அவர்கள் நலம் பெற்றனர். அப்படிப்பட்ட விதத்திலே எல்லாம் ஆகும் என்று இறைவனுடைய அந்த செயல்பாடுகளை நினைத்து கொண்டு, அந்த வல்ல தேவனை நினைத்து கொண்டு நாமும் அவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ அனைவரும் எழுந்து நின்று உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும் என்று சொல்லி இறைவனை துதிப்போம். எல்லாம் வல்ல கடவுள் அவரே.